பாஸ் உங்களை பார்க்க ஆடியன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய உடலை வந்து மனித பிணத்தை சாப்பிடுறது வந்து அது வெஜ்ஜில் சேருங்களா நான்வெஜ்ல சேரும். நான்வெஜ் போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அது எப்படி சாமி? அது மனித கறி நான்வெஜ் தாப்பா. ஆட்டுக்கறியா இருந்தானே மாட்டுக்கறியா இருந்தானே மனித உயிரின் அவனை கிளம்ப பஞ்சம் ஜாக்கிரதை. அவளை கிளம்ப பஞ்சம் வேண்டாம். மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் அது அந்த கறிங்கிறது வந்து நீங்க வந்து மனிதர் கறிங்கிறது வந்து நீங்க இறந்து போனவங்களுடைய கறியை சாப்பிடுவீங்களா எப்படி? ஏன் இப்ப உன் கறியும் கூட சாப்பிடுவேன் நானு. நீ செத்தா உன் கறியும் திம்பேன் நானு. உடல பெரட்டி பட்டி வலிக்குது. வகுத்துக்குள்ள கடமடன்னு ஒரே கலாட்டாவா இருக்குடா ஐயா. கண்டதை பண்ணி மாதிரி மேய கூடாதுங்கிறது சொல்றீங்க. ஆமா, நீ செத்தா நான் உன்னைய தாந்திரியம் பண்றேன் அப்படின்னா காளிமா உத்தரவு கொடுக்குதுன்னா கலையோட கைய சாப்பிடு, கலையோட காலை சாப்பிடு, கலையோட கண்ணை சாப்பிடு. இருந்தான்னா யாரா இருந்தான்னு நீ மண்டைய போட்டா நான் சாப்பிடுவேன். ஆனா உயிரோட இருக்கும் போதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் கடிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இன்னும் பைத்தியக்காரன் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல ஆனேன்னா கடிப்பேன். அது அதனாலதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து முடி வளர்க்குறீங்கல்ல, அந்த முடியே வந்து ஒரிஜினல் முடி இல்ல. ஒரு இதாயிடுது. அப்படி போயிட்டு இருக்கு கலை. நான் சொல்றத கேளு. ஆல்ரெடி மீடியால நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. அந்த குழப்பத்தை நீங்களா யாருடா? மென்டல் கொன்னுட்டேன், என் குழந்தைகள் எல்லாம் நரபலி கொடுத்ததா வந்து மீடியால தகவல் பரவி. அப்படி மீடியால தகவல் பரவி அந்த மாதிரி எது தேவையோ அந்த கேள்விகளை கேளு. ஏன்னா மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். காத்துக்கருப்பு கலையும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இப்ப ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா நிச்சயமா இது பயங்கர ஒரு ரீச் ஆகும். இருக்க மக்களுக்கு நம்ம சரியான விஷயங்களை சரியான தகவல்களை கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சரியா? இந்த முடி மயிறு பிரச்சனை இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒண்ணு. மாட்டலா நீ ஒண்ணு பண்ணு, அவளை கொன்று, அதுக்கப்புறம் நீ செத்து போயிடு. அட என் கதை உரி, ஏற்கனவே 2 பேரும் சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. வந்து பிரச்சனையே வழுக்க சொட்ட சொல்லிசன் தானே கேட்ட. எரும மாட்டை நாக்க வச்சு நக்க சொல்லு தலையில வழுக்கையில. கொஞ்சம் ஆனா இது புதுசா இருக்கு. இப்படியே மட்டும் கொஞ்சம் பாக்க. கைரேகையெல்லாம் கடைசியா பாப்பா அடுத்து. இல்ல நீங்க எனக்கு பாருங்க சார். இல்ல நான் உனக்கு ரேகையா பார்க்க மாட்டேன். நான் கன்னியிலையும் குரு துலாத்திலையும் சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. காத்துக்கருப்பு கலைக்கு 61 வயசுல மரணம். தான் சாவுங்களா? ஆமா. ஏன் முன்னாடி சாவணுமா? இப்ப நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு எங்கனாவது வேணுங்கிறது லாரியில குத்தி செத்தனா சாவு வராது. இப்போ இன்னைக்கு நைட்டு ஃபேன்ல வந்து தூக்கு கயிறு போட்டு செத்து போயிட்டேன்னா சாவும்ல செத்த பையல நீ நீ சாவும்ல செத்த பையல. எனக்கு கல்யாணம் எப்ப ஆகணும் மட்டும் பாருங்க, வேற எதுவும் கிடையாது. அப்படியே வை, கையை வை. உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கி இருக்குதே. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. வளர்ச்சியை விட எனக்கு மூல வளர்ச்சி தான் சாமி பிரச்சனையா இருக்கு. மூல வளர்ச்சிக்கு ஏதாச்சும் வைத்தியம் இருந்தா சொல்லுங்க. இல்ல விளையாட்டுக்கு இல்ல. கரெக்டா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். எந்திரிச்சு ஓடிடுவேன் நானு. நீ என்னை அப்படிலாம் பார்க்கவே கூடாது. நீ பாக்குற பார்வை வேற தப்பா வேற இருக்கு. குறுகுறுன்னு பாக்குற
ஆஹா அவனா நீ ஐயோ சினுங்கிறானே போடா வெளிய. நல்லவேளை உன் முன்னாடி நான் அகோரி கெட்டப்ல வந்து உட்காரல. சரியா? இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்க எங்க போவீங்க? ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. காலையில நீங்க என்ன சாப்பிடுவீங்க, மதியம் என்ன சாப்பிடுவீங்க, நைட் என்ன சாப்பிடுவீங்க? நேர போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும், அங்க புளியோதரை கொடுப்பாங்க, சுட சுட பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு டேய் தம்பி எந்திரா, டைம் ஆச்சே, இந்தா இத புடி புடி. தைரியங்க. இன்னைக்கு என்ன கிழமை? சனி. இப்ப அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை போட்டு இளஞ்சூடா தாளிச்ச தயிர் சாதமும் ஓட்ட போட்ட உளுந்த வடையும் கொடுப்பாங்க. ரெண்டுத்துலயும் வாங்கிக்க. ஒண்ணு உனக்கு. இப்படி பேசுவது தவறு, நீ இப்படி யோசிப்பது தவறு, கடவுள் இல்லை என்பது சொல்வது தவறு. நீங்க கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்களே. ஐயோ, நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன்? இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இருக்கிற வரைக்கும் அந்த அந்த உடல் வந்து அவனுக்கு சொந்தம். அந்த அந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடல் வந்து இந்த சமுதாயத்துக்கே சொந்தம். இந்த நாட்டால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். சொந்தம், இந்த அவங்க சொந்தக்காரங்களுக்கு சொந்தம், அவங்க எல்லாத்துக்குமே சொந்தம். ஒரு நம்ம நாட்டுல அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. ஒரு பணம் யாரோ இல்லாதவங்க அடிபட்டு கட்டுறா கூட அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களை தேடி வரும்? நிப்பாட்டு நிப்பாட்டு, நிறுத்து போத. என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம் கண்ணுல முன்னாடி போடுற. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.